ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இவ்வளோ வெள்ளம் பாயுது. இதான் ஃபுல்லாக நிரம்பிட்டு இந்த வாய்க்கால் எல்லாம். அதில் ஒரு பாதை ஒன்று நிற்குது வேறு. ஓ ஓ ஓ அந்த பாதை அங்கே நீங்கள் வரும். அந்த பாதை அப்படி கொஞ்சம் வருமா? டேய் உனக்கு உண்மையாக தெரியாதடா. இவன் நம்புறானே லேண்டா கட்டி கொண்டு வருவாங்க பாதை. இந்த போட் ஓடாமலே இப்படியே வந்து நிற்கிதாம் இதில் கனகாலம். என்ன வாங்க பீச் வேலை வருகிறதுன்னு சொல்லுவாங்களோ அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. சண்டையில் நடக்கிறதுக்கு அந்த காலங்களில் இருந்த கட்டடங்கள் அதே இடிபாடுகளோட இப்போ இந்தியாவிலேருந்து வந்த போட்டுகளை கனகாலம் இருந்தால் அதை உடைச்சி கொண்டு வந்து போடுவாங்க. இங்கே புறவை முடிச்சு கொண்டு போகிறாரு ஐயா. இதெல்லாம் வீடு இல்லை என்ன தோணி நிற்கிற இடத்துல போவோமா பேசுவாங்கடா ஆக்கள். இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கேரநகர் பாலத்தில் வந்து நிற்கிறோம். மழை காலங்களில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரநகர் பாலம்ன்றது அதிகமான மீன்பிடி நடவடிக்கைகள் வந்து மழை காலங்களில் எல்லா நேரங்களிலுமே இங்கே வந்தால் மீனை வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கேரநகருக்கு வந்து போகிறவங்க இந்த பாலத்தில் இருந்து மீன் வாங்கி கொண்டு போகிறது ஒரு வளமையான ஒரு விஷயம். ஸோ நாங்களும் வந்து இன்றைக்கு வந்து நிற்கிறோம். செம மழை நேற்றில் இருந்து யாழ்ப்பாணம் எங்களை சுழிபுரம் கேரநகர் பக்கம் எல்லாம் நேற்று தான் மழை. நேற்றில் இருந்தால் மழை நல்ல மழை பெஞ்சு கொண்டிருக்குது. அதுக்கே வந்து கடல் வந்து நல்லா மேலே வந்துட்டு நாளைக்கு நாளாண்டைக்கு வந்து மழை பெஞ்சதில் அப்படியே வந்து வீடுகளுக்கு தண்ணி வந்துடும். அதே நேரம் இந்த பாலத்தடி மேலே வந்து எக்கச்சக்கமான தண்ணி மேலேயே வந்துடும். அதைக்கிறது இதில் விளங்குவதற்கே வர வர மழை வந்து அதிகமாகிக்கொண்டே போகுது. அங்கே அப்படியே வலை இது வந்து பீச்சு வேலை இறங்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. பீச்சு வேலை இறங்கி வந்து மீன் பிடிச்சிட்டு அப்புறம் என்ன வேலை போவோம் அவங்கள கள்ள மீன் இல்லாத அவற்றை விளையாதான் இருக்கு. பகல் நேரத்தில் கள்ள மீன் பிடிக்க வராங்களே. போன வருடம் இல்லாட்டிக்கு இந்த வருடமாக இருக்கணும். இந்த பாலத்தினுடைய பாதை வந்து ஃபுல்லாக ரோட் போட்டவங்க நல்லா ரோட் போட்டவங்க. அதை விட இந்த ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய மரங்கள் நட்டாங்க. இப்போ தோணி நிற்கிற இடத்துல போவோமா ஓடி பார்க்கலாம். ஆனால் அவங்க நின்றா பேசுவாங்க. அடே அது பேசுவாங்கடா ஆக்கள் இல்லாட்டி தாண்டா ஓடலாம். கேரநகர் ஒரு தீவாக இருக்கிறதால வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாதை இது. இந்த வருஷத்தில் தான் இந்த பாதையும் வந்து புறநமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் கேரநகருக்கு உள்ளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய நிறைய பாதைகளும் நிறைய மக்களுடைய வாழ்க்கையும் வந்து இன்றைக்கும் ஒரு கொஞ்சம் மழை பெய்தாலே வெள்ளத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. கடல் கொந்தளிக்கின்றது. கடல் எங்கேயா கொந்தளிக்குது. இந்தியாவில் கொஞ்சம் காற்றா தான் கிடக்கேன் கடல். புறவை முடிச்சு கொண்டு போறாரு ஐயா. இந்த இடம் ஃபுல்லா எவ்வளோ இந்த மரங்கள் இல்லை. ஆனால் இப்போதான் நிறைய மரம் ஆடா நினைக்கிறேன். ஆட்டா சவுனியன் சவுனியன்டோ ஓட்டுக்கு பேருகளை பார்த்தியோ. இந்த மரமெல்லாம் இப்போ தானே கட்டடியாக வச்சவங்க. போன வருஷம் தானே போன வருஷம் முதல் வருஷம் தான் வச்சவங்க. வளர்ந்துட்டு இக்கடுவான மரம் நடப்படுவது பாரம்பரிய ஏதோ ஒழிக்கிறாங்க அந்த போட்டில். இப்போ கேரநகருக்குள்ளே வந்துட்டோம். ஏதோ கேரநகர் பாலம் முன்னால் அப்படி எங்களை வந்து கேரநகருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். எதால் போவோம். ஒரு நாள் பெய்த மழைக்கே வந்து கேரநகர் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கிராமப்புறங்கள்லாம். ஆனால் இங்கே ஊரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த இடம் வந்து உண்மையாக கடல் இல்லை. ஆனால் கடலோட சேர்ந்த ஒரு பகுதி. கடலுக்கு முன்னுக்கு அங்கே தூர பார்த்தீங்கன்னா அங்கே அணைக்கட்டெல்லாம் தெரியும். அங்கே அணைக்கட்டு இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் என்னென்னு சொன்னால் சாதுவாக ஒரு மழை பெஞ்சாலே வந்து இங்கே ஒரு வந்தீங்கன்னு சொன்னால் கடல் மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். இந்த வீடு எல்லாமே வந்து ஃபுல்லாக கடலுக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் இப்போ வந்து எட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதாவது கேரநகர் எட்டி, அதாவது கேரநகருக்கும் அங்கால ஊர்காவத்துறைக்கும் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த முறை வந்து நிறைய வயல் எல்லாம் விதாச்சு அப்படியே வளர்ந்து நிற்கிது. ஆனால் அதுவும் வந்து என்ன சொல்கிறது, அதிகமான மழை பெஞ்சால் போன முறை மாதிரி நிறைய அழிவுகள் தானே ஏற்படும். திருப்பி அதில் வயல்வெளி ஃபுல்லாகவே வந்து நிறைய நெல் வளர்ந்து நிற்கிது. ஆனால் இந்த வெள்ளத்து வந்து தேவைன்னு சொல்லுவாங்க. வெள்ளம் என்ன மழை வந்து தேவைன்னு சொல்லுவாங்க நெல்லுக்கு. பட் நிறைய நாள் இப்படியே மழை பெஞ்சோன்னுண்டா இது எல்லாமே போன முறை மாதிரி நிறைய அழுகி போயிட்டு திருப்பி பார்க்குறது எல்லாமே வந்து அந்த இந்தியாவிலேருந்து வந்த போட்டுகளை கனகாலம் இருந்தால் அதை உடைச்சி கொண்டு வந்து போடுவாங்க. அதுதான் இந்த இடம் எல்லாமே கனகாலமாக வந்து இதில் உடைச்சி அப்படியே போட்டு சேர்க்குறாங்க.
நிறைய கட்டிடங்கள் எப்படி காணலாம், அந்த காலத்து கட்டிடங்கள் வந்து இருக்குது. அதாவது சண்டே நடக்கிறதுக்கு அந்த காலங்களில் இருந்த கட்டிடங்கள் அதே இடிபாடுகளோட இப்போவும் இருக்குது. கேரளாவில் நிறைய கட்டிடங்கள், பழைய கட்டிடம் உண்டு. பழைய கட்டிடம் என்ன அப்படியோ எல்லாம் பத்தையெல்லாம் வளர்ந்துவே அப்படியோ காடுகளாகவே இருக்கு இடங்கள். ஸோ இங்கே வந்து ஜெட்டி அடிக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய வெள்ளம் பாற காலப்பகுதி எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இங்கே ஊர் மக்களுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டத்தெல்லாம் இருப்பாங்க. என்னென்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போந்துடும். அது அடிக்கடி வந்து இங்கே வந்து அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது அப்படியான நிகழ்வுகள். கேர்னர் டிப்போக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஜெட்டி இருக்குது. கடைசி இடம் இதுதான். என்னென்னு சொன்னால் செம மழை பெய்கிறதுல வந்து வீடியோவை முடக்க முடியாமல் இருக்கு. நான் கதைக்கிறதும் வந்து விளங்கவோ தெரியல. மழை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே வயல்வெளியாக தான் இருக்குது. இங்கே ஒரு 2 நாள் தான் எதிராக பழமையான கோயில் பார்க்கலாம். உள்ளாந்தரால் கட்டப்பட்ட கோயிலோ உண்மையாக அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கும் தெரியாது இப்போ காலத்தில் கட்டினப்போ. ஆனால் அது புது கோயில்டா, இப்போ கட்டுறாங்கடா. இந்த என்னென்னு சொன்னால் இந்த வாய்க்கால் வந்து பாருங்கள் எப்படி நிரம்பி இருக்குதுன்னு சொல்லி. 1 நாள் 2 நாள் பெய்த மழைக்கே வந்து நிரம்பிட்டுது. இனி வந்து இதை பாஞ்சு தான் ஓடும் வாய்க்கால் எல்லாம். ஜெட்டிக்கு முன்னுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு பெட்ரோல் செட். ஸோ இப்படியே வந்து அங்கே போனால் கேர்னர் ஜெட்டி, இங்கே வந்து அந்த கடற்கோட்டைக்கு போடலாம். கேர்னர் கடற்கோட்டைக்கு இப்போ நாங்கள் ஜெட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நீ சொன்ன மாதிரி ஊடிப்பட பழம். ஓ, இது எக்கச்சக்கமான பழைய கட்டிடங்கள் இருக்கு இங்கால. இதுதான்டா பாதை. அங்கே கம்பியெல்லாம் போகுது. நான் நினைக்கிறேன்னு போய் அங்கால நிற்கும் அந்த பாதை. ஸோ இது வந்து அந்த இந்தியாவிலேருந்து வந்த போட்டு வந்து தான் நிற்கிறேன். இல்லாட்டி இவங்களோட இது பாதிக்கிறோ தெரியல அங்கால. ஆனால் இதில் வந்து நிறைய போட் இருந்தது வந்து அந்த இந்தியாவிலேருந்து வந்து இப்படிப்பட்ட நிறைய போட்டை வந்து கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இந்த சைட்டெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எதையுமே காண இல்லை. கடல் கோட்டை, உள்ளாந்துட்ட கடற்கோட்டை அந்த காலத்து. அது ஒரு ஜெயிலடா, பழைய கால. ஓம்டா, பழைய காலத்து ஜெயிலடா. அது ஒரு பழைய காலத்து ஜெயில். ஓ, உள்ள ஜெயில் தான், அப்படியே ஜெயில் தான். அந்த ஜெயிலுக்குள்ள தங்கலாம் போய் ஒரு நாள் நேற்று 4 நாள் தங்கலாம். சங்கால வந்து ஊர்காவத்துறை அங்கே நிற்குதுடா பாதை. அங்கே நிற்குது பாதை. இனிதான் பேர் விஞ்சால. அது ஒவ்வொரு நாள் மூடுறதானே அந்த பாதை. விழுந்து போடாத எங்கள் செல்லக்குட்டியால். கடலுக்குள்ளே தெரிகிற இந்த லைன் எல்லாமே வந்து வெள்ள லைன் எல்லாமே அப்படியோ ஓயில், போட்டின் ஓயில் வந்து ஓடைக்குள்ளே கசிஞ்சிருக்கு. அதுதான் இவ்வளோ அந்த லைனுகள் மாதிரி தெரியுது. ஊர்காத்துறை அந்த பாதை வந்து போகிறது இவ்வளோ காலம் தெரியாது. இஞ்சுவா, உனக்கு எத்தனை வயது? இவ்வளோ காலம் தெரியும் உனக்கு பாதை வந்து போகிறதுண்டு. ஊர்காத்துறை பாதை இங்கே வந்து வேறு அதில் ஒரு பாதை ஒன்றுக்குது வேறு. ஓ அந்த பாதை அங்கே இருந்தீங்க வேறு. அந்த பாதை அப்படி கொஞ்சம் வேறுமா? டேய், உனக்கு உண்மையாக தெரியாதடா. திருப்பி கொண்டு தான் போக போகுது, இல்லாட்டி அடிக்க போகுது. திருப்பி கொண்டு தான் போகிறேன். இப்படா போட்டில் ஏற்றி கொண்டு போகிறாங்களோ பஸ்ஸை. சும்மா இதெல்லாம் நிப்பாட போகிறாங்க போல. ஆக்கள் வர போகிறாங்களா அங்கே? அட மூட்டை ஏற்ற போகிறாங்க. மாடி ஏற்றிவிடுவோம். என்ன வாங்க. ஓமையா பிடிச்சி விட்றோம். கேர்னரில் இந்த இடத்துல இருந்து ஊர்காவத்துறைக்கு போகிறது கிட்டமண்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் வந்து போகிறவங்களுக்காக வந்து பாதை ஓடுறது. அதோட நீங்கள் பைக்கு இல்லாட்டிக்கு ஆட்டோ வந்து ஆக்கள் இல்லாட்டிக்கு ஏற்றிட்டு போகலாம். பைக் வந்து எல்லா நேரமும் ஏற்றிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியல. பட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இங்கே இந்த சாமானியத்துறதுக்கு கொண்டு வர மாதிரி அடிக்கடி வந்து நான் கொண்டு வந்து பஸ் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பஸ் முன்னாடி தான் நிற்கிறது. அப்படி போட்டில் வரவங்க வந்து அங்கால போகிறதுக்காக அந்த பஸ்ஸுகள் ஏறி போகலாம். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான்
அந்த டிப்போ கேர்னர் டிப்போவும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆ இது பாலம் வேறு லேட் ஆகும்டா. கவனம் கவனம் முள்ளுக்க போடாத. இது பாலம் என்னடா மடங்கி போய் கிடக்கு? அது பாலம் என்ன அந்த பாதை மடங்க இல்லாத அப்படி தான். அதை பிடிச்சிருக்க ஏற்றி விடுங்க அவனோட சேர்ந்து. வெயிட் லிஃப்ட்காரங்கள் ஆடாம ஆடா பாரு இம்ப பாரு. சங்கான இல்லாடிக்கு அதுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவத்துறைக்கு போகணும்னு சொன்னால் இந்த கேர்னர் பாலத்துக்கு வந்து போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லா நேரம் வந்து இந்த பாதை ஓடுமோ அப்படின்றது டவுட் தான். வருமாடா வருமாடா அந்த பாலம் வருமாடா. 3 மணி 3 மணி பார்த்துட்டு தான் போகிறது. சரி என்ன செல்லங்கள் நன்றியா. இந்த போட் இதில் தான் நிற்கிது. அதில் வந்து 5000 சொன்னார். இது வந்து இப்போ ஓடுறது இல்லை. என்னென்னு சொன்னால் நிறைய டீசல் இதுக்கு வந்து தேவையானதால் வந்து இந்த போட் ஓடாமலே இப்படியே வந்து நிற்கிதாம். இதில் கனகாலம் நிறைய ஒக்கி போயிட்டு நல்லா. எது நைனாதையோ ஊராதுறை சின்ன இடம். ஆனால் அதில் நிறைய பாடங்கள் அடிக்கடி போய் வரும். இவன் நம்புறான் இல்லை என்ன அங்கேருந்து பாதை நீங்களும் அப்படியோ கட்டி கொண்டு வருவாங்க. பாதை தனியாக வருமாடா அரக்கு ஒழிக்கிட்டு. இந்த பாதை இருக்குல்லோ இந்த பாதை டே அதை விட இன்னொரு ரோடு கிடக்கு தெரியாது. எங்கடா அராளி பாலம் இருக்குல்லோ அராளி பாலம் அதுக்குள்ள இடைக்குள்ள ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அதுக்கும் அங்கே தான் போகுது. ஆனால் அந்த ரோடு திருத்தே இல்லை. நேவி விட இல்லை அந்த பாதையை விட இல்லை. கல்லுண்டா வேலைக்கு போவோம்டா. அதில் பெரிய பாலம் இருக்கு அதுக்குள்ள கிடக்கு. எதுக்கு உதுஃப்ரீ உதுஃப்ரீயாடா. வயல் வந்து இப்போவே நிரம்பிட்டு தானே இதான் ஃபுல்லாக நிரம்பிட்டு இந்த வாய்க்கால் எல்லாம். சரி இந்த வயல் அதுக்குள்ளே வந்து நிறைய நெல் விதைச்சிருக்கிறாங்களோ அப்படி எல்லாம் தாண்டு போய் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் மழை வந்து இதே மாதிரி பெய்து கொண்டு இருந்தால் போன முறை மாதிரியே நிறைய அழிவுகள் வந்து இதெல்லாம் வீடுகள் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொன்னால், அதாவது சாதாரணமான ஒரு மலைக்கே வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னால் இந்த கேர்னர் சொல்லலாம். இது ஒரு தனித்தீவு. அதை விட வந்து இந்த கடலை அண்டிய பகுதிகளிலே வந்து அதிகமான மக்கள் வசிக்கிறதால அவங்களுடைய நிலப்பரப்புகள் வந்து சாதாரணமான ஒரு மலைக்கே வந்து ஃபுல்லாக வெள்ளமாகிடும். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளமாக தான் இருக்கும் இந்த மழை காலங்களில். வந்து ஒரு வீடு அந்த பாருங்க ஃபுல்லாக வந்து சுற்றி வெள்ளம் தான் நிற்கிது. நினைக்கிறேன் வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் இந்த மழை வந்து இல்லை. அங்காளி பக்கம் கட்டாயம் வெள்ளம் நிற்கிது. இது வந்து இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் இந்த ரோட்டு மட்டும்தான் கொஞ்சம் வெள்ளம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி முழு இடங்களுமே வந்து ரோட்டு 2 சைட்லையும் வந்து ஃபுல்லாக வெள்ளம். மழை காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் தண்ணீருடைய மட்டம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிட்டும். அதால் வந்து இதுக்குள்ளே ரங்கி போய் மீன் பிடிக்கிறவங்களை எல்லாம் நீங்கள் அதிகமாக எல்லா இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பீச்சு விலையும் வந்து அதிகமாக அறிஞ்சு கொண்டிருப்பாங்க. அதை விட இந்த வலைகளில் வந்து பட்டிருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறதுக்காகவும் எல்லா நேரங்கள்லையும் இந்த வலைகளில் வந்து நீங்கள் ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மழை காலங்களில் வந்து இங்கே வாரவங்களுக்கு வந்து ரொம்ப விலை குறைவாக வந்து மீன்களை வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மீன் என்றால் எல்லாமே வந்து இந்த வலைகளில் பிடிபடும். அதை விட பீச்சு வலை எறிகிறவங்களையும் அதிகமாக நீங்கள் அவங்கள்டையுமே வந்து மீன்களை வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கேர்னர் அப்படின்றதுமே வந்து எங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்கே ரொம்பவே வறட்சியாக இருக்கும். வறட்சியான இடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஆனால் உண்மையாக வந்து அது இல்லை. மழை காலங்களில் வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பாலமே வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு போகும்போது நிறைய அனுபவங்களை தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட வந்து கேர்னர் உள்ளுக்கையும் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. லைட் ஹவுஸ் இருக்குது, கேர்னர் பீச் இருக்குது, எட்டியாடி இருக்குது, இல்லாட்டி அங்கே ஒரு கடல் கோட்டை ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு வந்து மழை காலங்களில் இன்னும் வந்து நல்லா இருக்குது. ஸோ யாராவது ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேர்னர் வந்து உங்களுக்கு வந்து சீப்பாக இருக்கும். வந்து போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு சில ஒரு நாள் வந்து போனீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே வரக்கூடியவங்களும் மழை காலங்களில் வந்து இதை வந்து சுற்றி பாருங்கள். இது போன முறை எக்கச்சக்கமாக பாஞ்சாடா
ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு வருது மழை. ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இவ்வளோ வெள்ளம் பாயுது. இது இங்கால அப்படியே பக்கத்தில் கடலுக்கு போயிடும். அங்கால அப்படியே கவனமாடே இழுத்து கொண்டு பாலத்துக்கு அடிக்கலாண்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. இங்கால வந்து எல்லா கிராமங்கள்ல இருந்தும் பாரு தண்ணி அப்படியே வடிங்கி ஒடிங்கால வந்து இதுக்கெல்லாம் போகிறது. என்னதை விட போற? ஆ லதுவை விட்டு விடுவாங்க கீழால. லதுவை விட்டு விடுவாங்க கீழால. அடே அது வழுக்குமாடா சரியா? லூசுத்தனமா லூசு வேலையை பார்க்காதீங்க. இதெல்லாம் ஓடுது தண்ணி அப்படியே.